நாம் தற்போது ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறோம். ஆந்திர மாநிலத்தினுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மிகப்பெரிய தலைவராக ஆந்திர மாநிலத்தினுடைய தலைவராக உருவெடுத்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. ஏற்கனவே 3 முறை முதலமைச்சராக இருந்த நிலையில் 4வது முறையாக வரும் 12ஆம் தேதி அவர் பதவியேற்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடு காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா விஜயவாடா நகரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. குணாவரம் பகுதியில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜயவாடா விமான நிலையத்திற்கு அருகே இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் இந்த நிகழ்வில் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறாங்க. ஏன்னா என்டிஏ அலையன்ஸில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவர் சந்திரபாபு நாயுடு. அது மட்டும் இல்லாமல் என்டிஏ அலையன்ஸில் இவரோட சப்போர்ட்டோட தான் பிரதமர் நரேந்திர மோடியும் ஆட்சி ஏற்றிருக்கிறாங்க. அதனால பிரதமர் நரேந்திர மோடி வருகைக்காகவே ஒரு 9ஆம் தேதியே இந்த பதவி பிரமாணமானது நடைபெற இருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வருகைக்காகவே இந்த பதவி பிரமாணமானது 12ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்து தற்போது நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் பங்கேற்கிறதுனா சில புரோட்டோகால்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா அவருக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இப்படி இருக்கணும், இந்த மேடை வடிவமைப்புகள் இப்படி இருக்கணும், அந்த அரங்கு வடிவமைப்பு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒளிப்பதிவாளர் விவேக் காட்டிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த மேடையின் வடிவமைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரத்தில் இந்த மேடையானது அமைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டோகால். ஏன்னா அந்த தரைத்தளத்திலிருந்து 10 அடி உயரத்தில் தான் அந்த மேடையானது அமைக்கப்பட்டிருக்கணும். பிரதமர் வரக்கூடிய வழியில் வேறு யாரும் வரக்கூடாது, பிரதமருக்கான தனி வழி இருக்க வேண்டும். மேலும் சிறப்பு விருந்தினர்கள் வருவதற்கான தனி இருக்கைகள் வேற போன்று இருக்கணும் அப்படின்றதெல்லாம் புரோட்டோகால் இருக்கு. அது போன்ற பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் ரூம் ஒன்று வச்சிருப்பாங்க பிரதமருடைய பாதுகாப்புக்காக ஸ்டேஜுக்கு பின்னாடி. அது போன்ற நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 70,000 மக்கள் இந்த அமர்வதற்கும் இந்த நிகழ்வை, அதாவது இந்த ஓட் செரிமனி பதவியேற்பு நிகழ்வை பார்ப்பதற்கும் 70,000 மக்களுக்கான இருக்கைகள் போடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகப்படியான வெயில் இருக்கிறது, அதிகப்படியான மக்கள் கூட்டம் வருவதோ அப்படின்றதுனால அவங்களுக்கு வசதிகளுக்காக பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதிகள், கழிப்பிட வசதிகள், சாலை வசதிகள் மற்றும் இந்த வாகன போக்குவரத்து எளிதாக சென்றுட்டு போவதற்கான இந்த வாகன போக்குவரத்து வசதிகளும் எளிதாக செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய முக்கிய முதலமைச்சர்களாக பார்க்கக்கூடியவர்களாக பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய முதலமைச்சர்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என 7 மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 மாநில அமைச்சர்கள் வர இருக்கிறாங்க. குறிப்பாக நேற்று பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் 2 பேருக்கு தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக மத்திய அமைச்சருக்கான வாய்ப்புகள் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பேர்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேபினெட் அந்தஸ்துடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இணை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். கேபினெட் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3வது முறை, அவருக்கு வயது 36 தான் ஆகுது. ஆனால் 26வது வயதிலே அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாரு. 3 முறை தொடர்ந்து 3வது முறையாக தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற அவருக்கு இந்த கேபினெட் அந்தஸ்துடைய ஒரு அமைச்சர் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தையான ஏரா நாயுடு பார்த்தீங்கன்னா 1987ஆம் ஆண்டிலிருந்தே சந்திரபாபு நாயுடுடன் அரசியலில் பயணப்பட்டவர். சந்திரபாபு நாயுடைய மிக நெருங்கிய நண்பராகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கடந்த 2012ஆம் ஆண்டு ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்தனால தான் ராஜ்மோகனுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப்பட்டு தற்போது ராஜ்மோகன் கேபினெட் அந்தஸ்துடைய மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அதே போன்ற பார்த்தீங்கன்னா இணை அமைச்சராக யார் பொறுப்பேற்றிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டூர் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த சந்திரசேகர் அவருக்கு இந்த இணை அமைச்சர் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவம் படிச்சிருக்கிறார், இன்டர்னல் மெடிசன் மருத்துவம் படித்த அவர் US அமெரிக்காவில் பணியாற்றியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய வெளியுறவுத்துறை சார்பான கட்சி நிர்வாக பணிகள் எல்லாம் அவர் தான் பார்த்துட்டு வந்தார். இந்த சந்திரசேகரனுடைய சொத்து மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 5700 கோடி. இந்திய நாடாளுமன்றத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிலேயே அமைச்சர்களிலே அவர் தான் அதிக சொத்து மதிப்புடைய ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். இப்படி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தெலுங்கு தேசம் கட்சிக்கு 5 மத்திய அமைச்சர்கள்
அமைச்சர்கள் 6 மத்திய அமைச்சர்கள் பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்லாம் பேசப்பட்ட நிலையில ஒரு கேபினெட் மினிஸ்டர் மற்றும் ஒரு இணையமைச்சர் பொறுப்புகள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள் பதவியேற்கக்கூடிய இந்த ஆந்திர பிரதேசத்துக்கான அமைச்சரவையில் யார் யார் இடம்பெற போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் அதிக அளவில் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேற்று பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற சந்திரபாபு நாயுடு இன்று தான் வர இருக்கிறாரு. அவர் வந்தது பிறகுதான் யார் யாருக்கு எது போன்ற அமைச்சர் பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலோசனையானது அவரது இல்லத்தில், அமராவதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் நடைபெற இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன்.